ஓகே, போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா வந்து ஒரு NCW, அதாவது நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னத்த லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. நான் பொறுமையாவே சொல்றேன். என்னத்த லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா சக்தி ஸ்காலர் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிடுறேன். இந்த உமன்ஸ்க்கு வந்து சில பல பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? லைக் எப்படி சொல்றது, உமன்ஸோட சேஃப்டி, செக்யூரிட்டி, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பிரச்சனைகள்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து, ஏன்பா நான் வந்து ஒரு ரிசர்ச் ஒரு இது மாதிரி வந்து வைக்கிறேன். உங்க யாருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த ஸ்கூல் வந்து இந்த காலேஜ் வந்து படிப்பாங்க பார்த்தீங்களா? காலேஜ் படிச்சு வந்து முடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? கிராஜுவேட் ஆயிருப்பாங்க. கரெக்டா அப்படி சொன்னாந்து அவங்களோட வயசு 21ல இருந்து 30 முடிய இருக்கும் பார்த்தீங்களா? அவங்க இல்லைன்னா வந்து வேற எப்படி சொல்றதுன்னா வந்து சில பல பேர் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? அவங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒரு 2 பேர் இருப்பாங்களே. ஒரே நிமிஷம் நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா வந்து நீ வந்து யார் யார் எலிஜிபிள்னு பாத்துக்க. கண்டிப்பா வந்து நீ வந்து இந்தியன் சிட்டிசனா இருக்கணும். உன் வயசு வந்து 20ல இருந்து 30 முடி இருக்கணும். நீ கண்டிப்பா வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். சரியா? இவங்கெல்லாம் வந்து இந்த இதுக்கு வந்து எலிஜிபிள். இல்ல அப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த ப்ராப்ளத்துல எல்லாம் சொல்லிடுவாங்க. உமன்ஸ் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம், அதாவது உமன்ஸோட சேஃப்டி, செக்யூரிட்டி, அவங்க ஜெண்டர் பேஸ்டு வயலன்ஸ், இந்த ப்ராப்ளத்தெல்லாம் வந்து சொல்லிடுவாங்க. நீ என்ன பண்ணும், நீ வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணா வந்து ஃபர்ஸ்ட் வந்து உன் நேம் வந்து ரெஜிஸ்டர் வந்து பண்ணணும். சரியா? அப்ளை வந்து பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு நீ எந்த டாபிக்ல வந்து நீ வந்து உன்னோட சொல்யூஷன் கொடுக்க போற அப்படின்றத சொல்லணும். அது ஃபர்ஸ்ட். செகண்ட் ஸ்டெப்ல என்னன்னா வந்து ஏகப்பட்ட சொல்யூஷன் வந்து இருக்கும் பாத்தீங்களா? உன்ன மாதிரி இன்னும் 10-15 பேர் சொல்யூஷன் கொடுத்துருப்பாங்க. அவங்க எல்லா சொல்யூஷனையும் அந்த மினிஸ்ட்ரி வந்து ஒரு வாட்டி வந்து பார்க்கும். அதுல வந்து எந்த சொல்யூஷன் வந்து நல்லா இருக்கோ, ஆ, அது அதுல எந்த சொல்யூஷன் வந்து நல்லா இருக்கோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மணி வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு கொடுப்பாங்கன்னா வந்து ஒரு சொல்யூஷனுக்கு வந்து 1 லட்ச ரூபா வந்து கொடுப்பாங்க. அந்த 1 லட்சத்தை வந்து நீ யூஸ் பண்ணி நீ வந்து ரிசர்ச் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து உமன் சேஃப்டினா என்ன, அது வந்து இப்போதைக்கு எப்படி இருக்கு, அவங்களுக்கு வந்து என்னென்ன வயலேஷன்லாம் வந்து மேற்கொள்றாங்க, அதை எப்படி எப்படிலாம் வந்து நிவர்த்தி செய்யலாம் அப்படின்ற ஒரு ரிசர்ச் வந்து இந்த 1 லட்சத்து வழியா வந்து நீ வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சிச்சா இந்த மிஷின் எதுக்காக லான்ச் பண்றாங்கன்னு? இதை நீ கடைசி அப்ளை பண்றதுக்கு கடைசி டேட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா டிசம்பர் 31க்குள்ள வந்து நீ வந்து அப்ளை பண்ணிருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே? ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து பேடிஎம் இருப்பான் பாத்தீங்களா? பேடிஎம்மோட பேரண்ட் கம்பெனி யாருன்னு கேட்டிங்கன்னா 197 கம்யூனிகேஷன் சொல்லுவாங்க. இது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே இது பேடிஎம்மோட டெக்னாலஜி ஆகணும் அப்படி டெக்னாலஜி கம்பெனி ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா? அது யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து PCLTன்னு சொல்லுவாங்க. அதாவது பேடிஎம் க்ளவுட் டெக்னாலஜி லிமிடெட். ஓகேவா? இப்போ வந்து இந்த நியூஸ்ல வந்து 2 விஷயத்த வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த PCLT. இந்த PCLT என்ன பண்ணுவானா வந்து ரெண்டு முக்கியமான ரெண்டு முக்கியமான விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. என்னத்த பண்ணியிருப்பானா வந்து இந்த ஆல்ரெடி வந்து இந்த PCLTA வந்து 197 கம்யூனிகேஷனோட ஒரு சப்சிடியரி தான். சரியா? இப்போ என்ன பண்ணுவான், இந்த PCTL இருப்பான் பாத்தீங்களா? இந்த PCTL வந்து 2 புதுசா கம்பெனி வந்து ஓபன் பண்றான். எங்க வந்து ஓபன் பண்றான்னா, ஒன்னு வந்து இந்தோனேஷியால வந்து ஓபன் பண்றான், இன்னொன்னு வந்து லூசம்பர்க்ல வந்து புரிஞ்சு 2 பண்றான். ஒன்னு இந்தோனேஷியால பண்ணுவான், இன்னொன்னு வந்து லூசம்பர்க் வந்து ஓபன் பண்ணுவான். இந்த இந்தோனேஷியா வந்து கேக்குது. தெளிவா கேட்கணும் என்ன பண்ணணும்? கேக்குதா? சத்தமா பேசணும். ஓகே. ஓகே, ரெண்டாவது நியூஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது நியூஸ் என்னன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். சரியா? 197 கம்யூனிகேஷனோட ஒரு சப்சிடியரி தான் வந்து இந்த PCTL. இந்த PCTL என்ன பண்ணுவான்னா வந்து ரெண்டு ரெண்டு புதுசா வந்து ஒரு கம்பெனி வந்து ஓபன் பண்றான். ஒன்னு வந்து இந்தோனேஷியால வந்து ஓபன் பண்றான், ஒன்னு வந்து லூசம்பர்க்ல வந்து ஓபன் பண்றான்.
சரியா? எவ்வளவு கோடி கொடுத்து வந்து எவ்வளவு கோடி வந்து ஸ்பெண்ட் பண்றானா, இன்வெஸ்ட் பண்றானா, ஒவ்வொரு கம்பெனிக்கும் 25 கோடி வந்து இன்வெஸ்ட் பண்றான் அப்படின்றதுதான் மொதல் விஷயம். சரியா? இது மொதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்து பேடிஎம் வந்து ஆல்ரெடி வந்து யூஏல வந்து ஒரு கம்பெனி வந்து வச்சிருந்தான். அதோட பேர் பார்த்துக்கங்க, பேடிஎம் அரப் பேமெண்ட் சொல்லுவாங்க. அந்த கம்பெனியை வந்து 100% வந்து யார் வந்து வச்சிருந்தானா, பேடிஎம் தான் வந்து வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட ஷேரை, கரெக்டா சொல்லணுமா வந்து ஒரு 49% ஷேரை வந்து விற்கிறாங்க. யார்கிட்ட வந்து விற்கிறான்னு பாத்துக்கோங்க, அபர் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு ஒருத்தன் இருப்பாங்க. அவங்ககிட்ட வந்து 49% ஷேரை வந்து விற்கிறாங்க அப்படின்றதுதான் விஷயம். இந்த ஷேரை வந்து விற்கிறாங்க பாத்தீங்களா. இந்த டிரான்சாக்சன் வந்து எப்போ வந்து முடியும்னா வந்து பிப்ரவரி 2026 பிப்ரவரி 28க்குள்ள வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சா ரெண்டு நியூஸ்? ஓகே, அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் வந்து நமக்கு இந்த ஸ்கீமை பத்தி நல்லா தெரியும். சரியா? அதாவது பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனான்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து 2016 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா சொல்லணும் வந்து பயிர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லுவாங்க. நீ எப்படி வந்து உனக்கு வந்து இன்சூரன்ஸ் இருக்கிறியோ அதே மாதிரி வந்து கிராப்புக்கு வந்து இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. இதை பத்தி வந்து நிறைய வந்து பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்துருப்போம் வந்து நீ வந்து இன்சூரன்ஸ்னா வந்து கண்டிப்பா வந்து நீ பிரீமியம் கட்டணுமா, இல்ல நீ வந்து என்ன சொல்லியிருப்பானா வந்து காரிஃப் சீசன்ல விளையிற பயிரா இருந்தா நீ வந்து 2.0%, அதாவது 2% வந்து நீ வந்து பிரீமியம் கட்டணும். அதே இது ராபி சீசன்ல விளையிற பயிரா இருந்தா 1.5% வந்து பிரீமியம் வந்து கட்டணும். ஒருவேளை ஹார்டிகல்ச்சர் எப்படி சொல்றது, ரெண்டு சீசன்லயும் விளையிற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்க பயிர் இருந்துச்சுன்னா நீ வந்து 5% வந்து பிரீமியம் கட்டணும். அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. ஓகேவா? 2% கட்டிட்டானா மிச்சம் இருக்க பிரீமியம் அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் வந்து பிரிச்சு வந்து கட்டுவாங்க. ஒருவேளை வந்து நீ வந்து நார்மல் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 50%, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 50% வந்து கட்டுவாங்க. அதே இது நீ வந்து இந்த நார்த்தன் ஈஸ்டர்ன் ஸ்டேட் இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருந்தேன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 90%, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 10% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகேவா? இது முடி நம்ம ஆல்ரெடி படிச்சது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து, இருங்களேன் ஏதாவது சொல்லாம விட்டுட்டு நான் பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே, சூப்பர். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி நம்ம படிச்சது. அமௌண்ட் நான் வந்தா போட்டு விடுங்க. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த ப்ரீமியம்லாம் கட்டுற பாத்தீங்களா, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னேன், நீ வந்து நார்மல் ஸ்டேட்ல இருந்தா வந்து 50% வந்து ப்ரீமியம் கட்டணும்னு சொன்னேன்னா, இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த ப்ரீமியம் வந்து நீ வந்து அட்வான்ஸா வந்து பே பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அது என்னடா அட்வான்ஸா, நான் வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. அது என்னடா எஸ்க்ரோ அக்கௌண்ட்னா ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். உதாரணத்துக்கு எப்படி சொல்றது, ஒரு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஆன்லைன்ல வந்து போன் வந்து ஆர்டர் பண்றீங்க. என்ன எப்படி ஆர்டர் பண்ணுவீங்க, கார்டு வழியா வந்து நீங்க வந்து அது எப்படி சொல்றது, கேஷ் ஆன் டெலிவரிக்கு இன்னொன்னு இருக்கும் பாத்தீங்களா, அது என்னது, முன்னாடியே காசு கட்டுறது, அது பேர் என்ன? ஆன்லைன்லயே பே பண்ணுவீங்களங்க. இப்போ வந்து ஒரு போனே ஆர்டர் பண்றீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, ஏதோ வந்து யூபிலயோ இல்ல கார்டு வச்சு வந்து நீங்க வந்து பே பண்ணுவீங்க. அது எப்படி ஆகும், நீ பே பண்ணோடனே உடனே வந்து அந்த செல்லருக்கு வந்து காசு வந்து போயிருமா? போகாது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எஸ்க்ரோ அக்கௌண்ட் மாதிரி ஒன்று இருக்கும். சரியா? அந்த இடத்துல வந்து மணி வந்து போகும். நீ வந்து ஒன்ஸ் போனை வாங்கிட்டு ஓடிபியை சொன்னா மட்டும்தான் அவனுக்கு வந்து காசு வந்து போகும். அதுதான் எஸ்க்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவாங்க. கரெக்டா தெளிவா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீ வந்து ஒரு வீடே வந்து வீடே வந்து வாங்க போற, அந்த வீடோட மதிப்பு வந்து 50 லட்சம் ரூபா. சரியா? அதுல என்ன பண்றாங்க, இன்னும் வந்து முழுசா வந்து கட்டி முடிக்கல. இப்ப என்ன பண்ணுவேன், எடுத்தோடனே 50 லட்சத்தை அவன் வந்து கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். ஆனா வந்து அவன்கிட்ட வந்து காசை கொடுத்தானா வந்து அவன் வந்து வீடே கட்டுவான். லைக் வந்து என்ன சொல்றது, ஓரளவு கட்டி முடிச்சுட்டானா இன்னும் வந்து அப்டேட் பண்ணா வந்து அந்த காசை கொடுத்தா மட்டும்தான் வந்து அப்டேட் பண்ணுவான். இவனுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், இவனுக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும். இந்த மாதிரி நான் 50 லட்சத்தை கொடுத்துட்டு அவன் கட்டாம போயிட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இவனுக்கு இருக்கும். இவனுக்கு என்ன இருக்கும்னா வந்து அவள ஒருவேளை நல்லா கட்டி முடிச்ச பிறகு அவன் வீட வேணான்னு சொல்லிட்டானா என்ன பண்றது அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து இவனுக்கு இருக்கும். இவங்க ரெண்டு பேத்துக்கும் தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக எஸ்க்ரோ அக்கௌண்ட் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். இந்த அக்கௌண்ட்ல என்ன பண்ணுவானா வந்து அந்த வீடை வாங்குறான் பாத்தீங்களா, அவன் வந்து முன்னாடியே 50 லட்ச ரூபா வந்து போட்டு வச்சிருப்பான். இந்த எக்ஸ்ட்ரா அக்கௌண்ட்ல வந்து அது அப்படியே தான் இருக்கணும். ஒன்ஸ் வந்து அவன் வீடை கட்டி முடிச்ச பிறகுதான் வந்து இந்த 50 லட்சம் வந்து அவனுக்கு வந்து போகும். புரிஞ்சுச்சா? இது ஆல்ரெடி நான் பார்த்தது, எஸ்க்ரோ அக்கௌண்ட்னா என்ன ஏதுன்னு. ஓகே. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த பிரீமியம் வந்து கட்ட பத்தியா,
அந்த ப்ரீமியம் வந்து நீ முன்னாடியே இப்போ வந்து காரிஃப் சீசனுக்கு வந்து ப்ரீமியம் கட்டுறேன்னா வந்து அந்த சீசன் வரதுக்கு முன்னாடியே வந்து நீ வந்து ப்ரீமியம் வந்து கட்டிடணும். எவ்வளவு வந்து கட்டணும்னு சொல்றாங்கன்னா வந்து அட்லீஸ்ட் 50%. நீ வந்து 100 ரூபா ப்ரீமியம் ஸ்டேட் கவர்மெண்ட் நீ 100 ரூபா ப்ரீமியம் கட்டினா அதுல 50% ஆச்சும் வந்து நீ வந்து அந்த சீசன் வரதுக்கு முன்னாடியே வந்து ப்ரீமியம் எஸ்க்ரோ அக்கௌண்ட் வழியா வந்து எனக்கு வந்து கட்டிடணும் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து புதுசா வந்து போட்டிருக்காங்க அப்படின்றதுதான் நியூஸ். சரியா? வேற என்ன இதுல நீங்க படிக்கணும்னா வந்து ஓகே 50% வந்து இப்ப வந்து கொடுத்துட்ட 50% வந்து கொடுத்துட்ட மிச்சம் இருக்க அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா? மிச்சம் இருக்க அமௌண்ட் வந்து நீ வந்து இன்ஸ்டால்மெண்ட்டா வந்து நீ அதுக்கப்புறம் வேணும் அதுக்கப்புறம் கூட வந்து கட்டிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன நான் வந்து இந்த 50% வந்து அவன் கட்டிட்டானா கட்டினதை வந்து யார் வந்து செக் பண்ணுவாங்க வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா? அவன் தான் வந்து செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து அவன் 50% கட்டிட்டானா இவன் கட்டிட்டானா இல்லையா அப்படின்றத வந்து இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து செக் பண்ணி ஒரு போர்ட்டல் ஒன்று இருக்கும். அந்த போர்ட்டலோட பேர் பார்த்துக்கோங்க NCIP, அதாவது நேஷனல் கிராப் இன்சூரன்ஸ் போர்ட்டல். இந்த போர்ட்டல் எதுக்காகனா வந்து இப்போ வந்து ஒரு வெள்ளமே வந்து விவசாய நிலத்தை வந்து அழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த விவசாயி வந்து எதுல போய் இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணுவானா இந்த NCIP அப்படின்னு ஒரு போர்ட்டல். சரியா? அதுல போய் தான் வந்து இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ண முடியும். இப்ப என்ன சொல்றான்னா NCIP போர்ட்டல் இந்த மாதிரி நீ வந்து 50% கட்டினா மட்டும்தான் உன் ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த ஸ்டேட் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஸ்டேட்ல நான் NCIP போர்ட்டல் வந்து ஓபன் பண்ணுவேன். ஒன்ஸ் ஓபன் பண்ணா மட்டும்தான் வந்து அங்க இருக்க ஃபார்மர்ஸ் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதோ ட்ராக் பண்றதோ வந்து முடியும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சு தானே? ஓகே. வேற என்ன இதை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும்னா வந்து இது வரைக்கும் இந்த ஃபசல் பீமா யோஜனா இருக்கும் பாத்தீங்களா? அதுல வந்து இந்தியால இருந்து எத்தனை ஸ்டேட் வந்து எப்படி சொல்றது அடாப்ட் பண்ணிருப்பானா 24 ஸ்டேட் வந்து அடாப்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 24 ஸ்டேட்ல இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் வந்து எத்தனை ஸ்டேட் வந்து ஆல்ரெடி வச்சிருக்கானா 20 ஸ்டேட் வந்து வச்சிருக்காங்க. இந்த 20 ஸ்டேட்டும் கடந்த காரிஃப் சீசன் இருக்கும் பாத்தீங்களா 2025 காரிஃப் சீசன்ல இருந்து இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருப்பாங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து கனரா பேங்க் இருப்பான் பாத்தீங்களா? கனரா பேங்க் வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. நான் மெதுவா தானே சொல்றேன். சூப்பர். கனரா பேங்க் இருக்கான் பாத்தீங்களா? கனரா பேங்க் வந்து புதுசா ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்றாங்க. அந்த விஷயத்தோட பேர் பாத்துக்கோங்க. கனரா AI1P அப்படின்ற ஒரு விஷயம். ஆக்சுவலா வந்து இது ஒரு ஆப் மாதிரி தான். எப்படி வந்து கூகுள் பே யூஸ் பண்ற, எப்படி போன் பே யூஸ் பண்ற, அந்த மாதிரி ஒரு ஆப் தான் வந்து கனரா பேங்க் வந்து லான்ச் பண்றாங்க. இந்த ஆப்ல வந்து என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத பாத்துக்கோங்க. எப்படி சொல்றது இந்த UPI ரைட்டு, அதுக்கப்புறம் வந்து ஆட்டோ பே, இந்த QR பேமெண்ட், எப்படி வந்து நீ கூகுள் பேல என்னென்ன பண்ணுவியோ அதுல வந்து முக்காவாசியும் இதுல வந்து பண்ணிக்கலாம். இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்க வந்து அவங்களோட டிஜிட்டல் பேமெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக கனரா பேங்க் வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வேற என்ன இதுல சொல்லியிருப்பானா வந்து இதுல ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் ஒன்று இருக்கு. என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் இல்ல. லைக் வந்து எப்படி வந்து கூகுள் பே போன் பேல இருக்கோ அதே ஃபீச்சர் தான். இது என்ன சொல்றாங்கன்னா டிவைஸ் பைண்டிங் சொல்லுவாங்க. டிவைஸ் பைண்டிங் சொல்லுவாங்க. அது எப்படி சொல்றது இப்போ வந்து நீ வந்து உன் போன்ல வந்து அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். உன் போன்ல மட்டும் தான் வந்து அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ண முடியும். மற்ற போன்ல எல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது. அதுதான் வந்து டிவைஸ் பைண்டிங் சொல்லுவாங்க. ஆல்ரெடி கூகுள் பே போன் பேலயே இருக்கு. இதுலயும் அந்த ஆப்ஷன் வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. செக்யூரிட்டி ரீசனுக்காக நாங்க வந்து இந்த விஷயத்த வந்து பண்றோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சிச்சு தானே? சிம்பிளான விஷயம். புதுசா வந்து ஒரு ஆப் வந்து லான்ச் பண்றாங்க. UPI ஆப். ஓகே. அடுத்த விஷயம் எல்லாம் அடுத்த விஷயம் என்னன்னா வந்து 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. இது டைரக்டான நியூஸ் தான். யார் யாருன்னு பாத்துக்கோங்க. DRDOவும் ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி அப்படின்னு ஒரு 2 பேர் வந்து சைன் பண்றாங்க. எதுக்காக சைன் பண்றாங்கன்னா வந்து இந்த ரிசர்ச், எஜுகேஷனு, இந்த டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம 2 பேர் வந்து சேர்ந்து வந்து வேலை பார்க்கணும் அப்படின்றதுக்காக சைன் பண்றாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க. DRDOவும் ராஷ்டிரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி அவங்க 2 பேர் தான் வந்து சைன் பண்றாங்க அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. டைரக்டான விஷயம் வேற எதுவுமே அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இதை வந்து ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். என்ன வந்து பார்த்துருப்போம்னா வந்து இது வரைக்கும் நல்லா பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் என்ன பார்த்துருப்போம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். என்ன பண்ணியிருப்பான வந்து 2019 காலகட்டம். சரியா? அதாவது 2019க்கு முன்னாடி வந்து நம்ம வந்து எந்த படகு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அபே கிளாஸ் அப்படின்ற ஒரு படகு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த 2019 என்ன பண்ணிருப்பானா வந்து இந்த அபே கிளாஸ் இருக்கும் பாத்தீங்களா அது ரொம்ப பழசா இருக்கு. அதை மெயின்டைன் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது வந்து இப்போதைக்கு டெக்னாலஜி வந்து நிறைய வந்து வளர்ந்துருச்சா அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து அதுல வந்து இல்ல அப்படின்னு சொல்லி வந்து இந்த அபே கிளாஸை தூக்கிட்டு புதுசா வந்து ஒரு படகு வந்து கொண்டு வந்திருப்போம். அந்த பேர் பாத்துக்கோங்க. எந்த மாதிரி படகுனா வந்து ஆன்டி சம்மரைன்னு சொல்லுவாங்க. சரியா? ஆன்டி சம்மரைன் வேர்ஃபர் ஷாலோ வாட்டர் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த அபே கிளாஸோட இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 2019 என்ன பண்ணிருப்பானா வந்து நம்ம கவர்மெண்ட்
என்ன சொல்லியிருப்பானா வந்து அதாவது இந்தியன் நேவி ரெண்டு பேர்ட்ட சொல்லியிருப்பாங்க. ஒன்னு யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து கார்டன் ரிச் ஷிப் லிமிடெட் அவன் தானே. கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அவங்க கிட்டயும், அதே மாதிரி வந்து இன்னொன்று யாருன்னு கேட்டீங்கன்னா வந்து சிஎஸ்எல் சொல்லுவாங்க. சிஎஸ்எல்னா அது கொச்சின் ஷிப்யார்ட் தானே, கொச்சின் தானே. ஆ கரெக்டாக தானே நான் பேசுறேன். ஓகே ஆமா கொச்சின் தான் சரியா. என்ன சொல்லியிருப்பான வந்து 2019 என்ன சொல்லியிருப்பானா வந்து ஏன்பா கார்டன் ரீச் ஏன்பா கொச்சின் நீ என்ன பண்ற எனக்கு 16 படகு வந்து செஞ்சு தரணும். அதாவது அந்த சம்மரின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது வந்து 16 வந்து செஞ்சு தரணும். 8 வந்து நீ செஞ்சுட்டா யாரு, கார்டன் ரீச். இன்னொரு 8 வந்து யாரு வந்து செஞ்சுட்டான்னா வந்து கொச்சின் சரியா. இந்த ரெண்டு பேர்ட்ட ஆள் ஆள் 8 8 வந்து பண்ணித்தாங்க அப்படின்றே சொல்லியிருப்பாங்க. இந்த கார்டன் ரீச் என்ன பண்ணிருப்பானா ஆல்ரெடி 2 இதை வந்து பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதோட பேர் என்னன்னு பாத்துக்காங்க, அர்னாலா அப்படின்னு ஒண்ணும், ரெண்டாவது வந்து அண்டோர்த் அப்படின்னு ஒண்ணும் சரியா. இப்ப என்ன பண்றாங்க மூணாவதா வந்து ஒரு படகு வந்து பண்றாங்க அப்படின்றதுதான் விஷயம். மூணாவதா பண்ற படகோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இது பேர் என்ன, அஞ்சாதீப் அப்படின்றத அந்த படகோட பேரு சரியா. இவன் வந்து 3 வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து இந்த கொச்சின் இருப்பான் பாத்தீங்களா, இவனையும் நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. இந்த மகி கிளாஸ் எல்லாம் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அது வந்து இது கீழே தான் பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? இந்த மூணாவதோட படகோட பேர் பார்த்துக்கோங்க, அஞ்சாதீப் அப்படின்றது அந்த படகோட பேரு. எங்க வச்சு வந்து ஓகே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சு தானே? இந்த வருஷத்துல மட்டும், அதாவது 2025 மட்டும் இந்த கார்டன் ரீச் இருப்பான் பாத்தீங்களா. கேட்கலையா? ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த அஞ்சாதீப் இருக்கும் பாத்தீங்களா, அஞ்சாதீப் வந்து இந்த கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் இருப்பான் பாத்தீங்களா, அவனோட 115வது வார்ஷிப் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இந்தியன் நேவிக்கு கொடுக்குற 77வது படகு அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகே தானே? வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இந்தியா ஆப்டல் லிமிடெட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒருத்தவன் கூட வந்து ஆல்ரெடி இந்த எம்ஓயு வந்து போட்டிருப்பாங்க. எப்போ போட்டிருப்பாங்க பாத்துக்கோங்க, 2024 இந்தியா ஆப்டல் லிமிடெடும் அந்த பிரான்சஸ் சேர்ந்த சாஃப்ரான் இருப்பான் பாத்தீங்களா, சாஃப்ரான் எலக்ட்ரானிக்ஸ் டிஃபென்ஸ், அவன் கூட வந்து ஒரு எம்ஓயு வந்து சைன் பண்ணியிருப்பாங்க சரியா. 2024 சைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டுட்டாங்க அப்படின்றதான் விஷயம். எதுக்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்கன்னா வந்து மொத்தம் வந்து 2 ஆயுதத்து சரியா. ஆல்ரெடி வந்து இந்த 2 ஆயுதத்தை வந்து அந்த சாஃப்ரான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க சரியா, அவன் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்ப என்ன சொல்றான்னா வந்து என்பா சாஃப்ரானு நீ உன்னோட 2 ஆயுதம் இருக்கும் பாத்தீங்களா, அது எப்படி இப்படிலாம் செய்யற அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து எனக்கு வந்து ஷேர் பண்ணு அப்படின்னு சொல்லி வந்து ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிருக்காங்க. யாருன்னு பாத்துக்காங்க, இந்தியா ஆப்டல் லிமிடெட் தான் வந்து சைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆயுதத்தோட பேர் பாத்துக்காங்க சிக்மா 30N சொல்லுவாங்க. ரெண்டாவது ஆயுதத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா CM3MRன்னு சொல்லுவாங்க. அது என்னடா சிக்மா 30Nனா வந்து இப்போ வந்து பெரிய பெரிய டேங்க்லாம் இருக்கும் பாத்தீங்களா, டேங்க் கூட விடுங்க, ஒரு கன்னெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, லாங் ரேஞ்ச் ஷூட் பண்ற கன்னெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து அதுக்கு வந்து எந்த திசையில வந்து சுடணும், எந்த திசையில வந்து எதிரி இருக்காங்க அப்படின்றத சொல்ற நேவிகேஷன் இருக்கும் பாத்தீங்களா, அந்த நேவிகேஷன் ஃபெசிலிட்டி தான் வந்து இந்த சிக்மா 30N சரியா. அதுதான் வந்து இது அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. அதே இது CM3MRனா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு கன்னு இருக்குன்னா அதுல வந்து குறி வைப்பாங்க பாத்தீங்களா, ஒரு இடம் அந்த குறி வைக்கிறது இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து இந்த CM3MR சரியா. இந்த 2 டெக்னாலஜிக்காக தான் இப்போ வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் யாரா வந்து இந்தியா ஆப்டல் லிமிட்டரும் சாஃப்ரான் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. புரிஞ்சுச்சு தானே? 2 இது பேர் வந்து முக்கியம். ஹலோ புரிஞ்சுச்சா? ஓகே அடுத்த விஷயம் வந்திருக்காங்க, ஏசியன் கிரிக்கெட் கவுன்சில். அதாவது ஏசியா கப் இருக்கும் பாத்தீங்களா, அண்டர் 19 ஏசியா கப் அப்படின்னு ஒரு ஏசியா கப் இருக்கும். இது வந்து எப்பல இருந்து நடத்துறாங்கன்னா 1989 இருந்து நடத்துறாங்க. இப்போ வந்து எத்தனை எடிஷன் வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வந்து எடிஷன் சொல்லியிருக்கானா
சரி பாத்துக்கோங்க சரியா. 1989ல இருந்து நடக்குது. இப்ப நடந்த எடிஷன்ல வந்து யார் வந்து ஜெயிச்சிருக்காங்கன்னா பாகிஸ்தான் தான் ஜெயிச்சிருக்காங்க. யாரை தோக்கடிச்சிருக்காங்கன்னா இந்தியா வந்து தோக்கடிச்சிருக்காங்க. இது பாகிஸ்தானோட செகண்ட் டைட்டில். ஆல்ரெடி 2012ல வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் ஷேர் பண்ணிருப்பாங்க. அது அவனோட ஃபர்ஸ்ட் டைட்டில். இப்போ வந்து செகண்ட் டைட்டில் அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. இதுல அதிகமா வந்து யார் வந்து ஜெயிச்சிருப்பான்னா இந்தியா வந்து 8 வாட்டி வந்து ஜெயிச்சிருக்காங்க. வேற என்ன இதுல நீங்க படிக்கணும் வந்து எத்தனை team வந்து இதுல கலந்துக்கிறான்னா 5 ஃபுல் மெம்பர் சரியா. இந்தியா இந்தியா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் இந்த 5 பேர் வந்து வந்துருவாங்க. மிச்சம் ஒரு 3 டீம் வந்து குவாலிஃபிகேஷன் வழியா வந்து வருவாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? யார் ஜெயிச்சிருக்கா யார் தோத்துருக்கா. இல்ல வந்து மேன் ஆஃப் த மேட்ச் அந்த மேன் ஆஃப் த சீரீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து யார் வந்து வாங்கியிருப்பான்னா வந்து பாகிஸ்தானோட ஒரு ஓப்பனர். அவர் பேர் என்னன்னா வந்து சமீர் மின்ஹாஸ் அப்படின்றது அவரோட பேர். அவர் தான் வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து போலாம் தானே? ஈஸியான நியூஸ் தான். அடுத்த விஷயம் என்னன்னா வந்து டெராடூன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். அந்த கான்ஃபரன்ஸோட பேர் பார்த்துக்கோங்க 47வது ஆல் இந்தியா பப்ளிக் ரிலேஷன் கான்ஃபரன்ஸ் அப்படின்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து நடந்திருக்கும். எங்க நடந்திருக்குன்னு பார்த்துக்கோங்க, டெராடூன் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கு. இந்த கான்ஃபரன்ஸை வச்சு நம்ம ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் இருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு வந்து 8 அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கணும். ஓகேவா? அது என்னென்ன அவார்டு ஏது அவார்டு அப்படின்ற ஒரு வேர்ட் நான் ரீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பெஸ்ட் அட்வர்டைசிங் கேம்பெயின் யூசிங் ஏஐ அப்படின்ற ஒரு அவார்டு. இந்த ஏஐ வந்து நல்லா யூஸ் பண்ணதுக்காக ஒரு 8 அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது அவார்டு என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பெஸ்ட் யூஸ் ஆஃப் ஏஐ இன் பிஆர் கேம்பெயின் அப்படின்ற ஒரு அவார்டு. அதுக்கப்புறம் வந்து கார்பரேட் வெப்சைட் மோஸ்ட் இம்ப்ரெசிவ் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா மேக் இன் இந்தியா. அதுக்கப்புறம் வந்து இ நியூஸ் லெட்டர். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டீங்கன்னா பெஸ்ட் கம்யூனிகேஷன் கேம்பெயின். அதுக்கப்புறம் வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்ற ஒரு 8 அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. செயலுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. யாரு கொடுத்தான்றதையும் பார்த்துக்கோங்க. யாரு கொடுத்துருப்பானா வந்து பப்ளிக் ரிலேஷன்ஸ் சொசைட்டி, அதாவது பப்ளிக் ரிலேஷன் சொசைட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒருத்தன் தான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து போலாம் தானே? யாருக்கு கொடுத்துருக்காங்க யாரு கொடுத்துருக்காங்க எத்தனை அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க எங்க வச்சு கொடுத்துருக்காங்க அந்த அவார்டோட பேரு, அவ்வளவுதான் அந்த நியூஸ். அடுத்து போலாம் தானே? நான் பேசுறது கேக்குதா? சாட் பண்ற லைவ்ல ரிப்ளை பண்றாரு அவரு. ஓகே ஓகே அடுத்த விஷயம் வந்துருங்க. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து மீட்டிங் இன்சென்டிவ் கன்வென்ஷன் எக்ஸிபிஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கதையை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஊர் எடுத்துக்காங்களேன். சரி ஜெர்மனியே எடுத்துக்கோங்க. ஜெர்மனில வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இருக்கு சரியா. அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா வந்து இந்தியாவில வந்து ஒரு எக்ஸிபிஷன் வந்து நடத்தணும் அப்படின்றத நினைக்கிறான். இது வந்து சும்மாலாம் பண்ணிட முடியாது. நிறைய பேர்ட்ட வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து வாங்கணும். முக்கியமா என்னன்னா வந்து எந்த ஸ்டேட்ல வந்து அவன் வந்து அந்த எக்ஸிபிஷன் வந்து வைக்கணும்னு நினைக்கிறான்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அது பெர்மிஷன் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்க போலீஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட பெர்மிஷன் வந்து வாங்கணும். அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட பெர்மிஷன் வந்து வாங்கணும். இந்த மாதிரி வந்து அங்க இருந்து இங்க வராம பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த ஹோட்டலு ஹாலு இருக்கும் பாத்தீங்களா, கன்வென்ஷன் ஹாலு இதெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கெல்லாம் வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும். கிட்டத்தட்ட வந்து 10ல இருந்து 15 பேர்ட்ட வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும். இல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ட வந்து ஒரு இடத்துல போய் வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும். போலீஸ்ட்ட வந்து ஒரு இடத்துல வந்து பர்மிஷன் வந்து வாங்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு 10ல இருந்து 15 இடத்துக்கு வந்து அலைஞ்சு தெரிஞ்சு பர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் வந்து அவனால வந்து இந்த எக்ஸிபிஷனே வந்து நடத்த முடியும். இப்ப என்ன பண்ணிருக்காங்க, இது ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதை சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. அந்த விஷயத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிட்டி மைஸ் பியூரியா அப்படின்ற ஒரு விஷயம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து எப்படி சொன்னேன், 10ல இருந்து 15 இடத்துக்கு வந்து அலைஞ்சுதானே பர்மிஷன் வந்து வாங்கணும். இப்போ அப்படிலாம் கிடையாது. எல்லா பர்மிஷனும் ஒரே ஆபீஸ் மேல சரியா, ஒரு பெரிய ஒரு ஆபீஸ் மாதிரி இருக்கும். அங்கேயே கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, அங்கேயே போலீஸ் இருப்பாங்க, அங்கேயே வந்து அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் இருப்பாங்க பாத்தீங்களா, மேனேஜ் பண்றேன் அந்த என்ன சொல்றேன் அந்த கன்வென்ஷன் ஹால்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றவங்க எல்லாருமே வந்து ஒரே ஆபீஸ்லயே இருப்பாங்க. நீ வந்து இப்ப வந்து நானே ஜெர்மனில இருந்து வந்து இந்தியால வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பர்மிஷன் வந்து எக்ஸிபிஷன் நடத்தணும்னா இந்த ஒரே ஒரு ஆபீஸ்க்கு வந்து வந்தா மட்டும் போதும், எல்லாத்தையும் வந்து என்னால வந்து பர்மிஷன் வந்து வாங்க முடியும். புரிஞ்சுச்சா? முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு. இந்தியால இந்த மைஸ் டூரிசம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் ஈஸி பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்த வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த விஷயத்தோட பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து சிட்டி மைஸ் பியூரியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? யார் இந்த விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னா நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் இந்த விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க.
இது எப்பல இருந்து தொடங்குதா வந்து 2026ல இருந்து இது வந்து தொடங்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? இந்த விஷயத்த வந்து எங்க வச்சு சொல்லியிருப்பானா வந்து நியூ டெல்லியில வச்சு ஒரு இது நடந்திருக்கும். அது பேர் பார்த்துக்கோங்க, IEIA ஈவென்ட் டெக் அண்ட் மார்டெக் சமிட் அப்படின்னு ஒரு சமிட் வந்து நடந்திருக்கும். அந்த சமிட் வந்து யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பானா வந்து இந்தியன் எக்ஸிபிஷன் இண்டஸ்ட்ரி அசோசியேஷன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஈவெண்ட்ல வச்சுதான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க மைஸ் டூரிசத்தை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு விஷயத்த வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்த மைஸ் டூரிசத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து இந்தியாவில் வந்து 2024 மட்டும் இந்த மைஸ் மார்க்கெட் வழியா வந்து எவ்வளவு வந்து இருக்குன்னா வந்து 49.4 பில்லியன் வந்து வந்திருக்கு. இதை வந்து நாங்க வந்து 2030க்குள்ள வந்து கிட்டத்தட்ட வந்து அப்படியே டபுள் பண்ணணும், அதாவது 103.7 பில்லியனா வந்து நாங்க வந்து டபுள் பண்ணுவோம் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. வேற ஏதோ இதுல இருக்காது. அடுத்து போலாம். ஓகேவா? இதே ஈவெண்ட்ல வச்சு வந்து ஒரு ரவுண்ட் டேபிள் மீட்டிங் வந்து நடந்திருக்கும். அதே மாதிரி வந்து இந்த மைஸ் டூரிசம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்காக வந்து ஒரு ஓவர் வியூ மாதிரி அடுத்த 5 வருஷத்துல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க இந்த ஈவெண்ட்ல வச்சு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சு தானே? எல்லாத்தையும் சொல்லிட்டேன். ஓகே தானே? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நித்யாவுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் பார்த்துக்கோங்க, இன்டர்நேஷனலிச இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது என்ன பிரச்சனை அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பேர் எடுத்துக்காங்களேன், ஏபி அப்படின்னு ஒரு 2 பேர் எடுத்துக்காங்க. இந்த ஏ அப்படின்றவன் வந்து நம்ம ஊருக்காரன், இந்த பி அப்படின்றவங்க வந்து ஒரு வெளிநாட்டுக்காரங்க. ஃபர்ஸ்ட் ஏ பத்தி பேசிடுறேன். இந்த ஏ வந்து என்ன பண்ணுவானா வந்து உதாரணத்துக்கு சென்னையில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில வந்து இந்த மாதிரி வந்து பிஎஸ்சி வந்து பண்றாரு. அடுத்து வந்து எம்எஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் வந்து அவரோட மைண்ட்ல என்ன இருக்கும், யூஎஸ்ல போய் பண்ணலாமா, யூகேல போய் பண்ணலாமா, இந்த மாதிரி தான் வந்து இல்லைன்னா யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ஏதாச்சும் ஒன்று, சரியா, இந்த மாதிரி ஊர்ல வந்து போய் பண்ணலாமா தான் தோணும். ஏன் வந்து இந்தியா வந்து தோண மாட்டேது அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று, சரியா. இது ஒரு விஷயம், இதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் வந்து இந்த பிக்கு வந்துருங்க. பி வந்து எந்த ஊர்னா ஒரு பெர்முடா, இந்த கென்யா, இந்த மாதிரி ஊர் எடுத்துக்காங்களேன். அவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரி வந்து இன்ஜினியர் படிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களோட மைண்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன வரணும், இந்த மாதிரி யூஎஸ்ல போய் பண்ணலாமா, யூகேல போய் பண்ணலாமான்னு தான் தோணும். ஆனா வந்து இந்தியா வந்து அவங்க யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இதுல ரெண்டுல என்ன காமன் பிரச்சனை இருக்குன்னா வந்து இந்தியாவோட எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து அப் டு த லெவல், அதாவது அவங்க நினைக்கிற லெவலுக்கு வந்து இருக்காது. அதனாலதான் இந்தியா வந்து யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இப்ப என்ன பண்றாங்க, நித்யாவுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி வந்து விடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டோட பேர் பாத்துக்கோங்க, இன்டர்நேஷனலிசம் இன்டர்நேஷனலைசேஷன் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லுவாங்கன்னா வந்து சில பல ரெக்கமெண்டேஷன்லாம் வந்து பண்ணுவாங்க. என்ன ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுவாங்கன்னா வந்து எப்படிலாம் வந்து இந்தியாவில இருந்து இந்த எஜுகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து இந்தியாவிலே வந்து படிக்க வைக்கிறது, வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து எப்படி வந்து இந்தியாவுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து சில பல ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த ரிப்போர்ட்டை வந்து யார் யார் சேர்ந்து வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. ஐ மீன் அந்த லான்ச் பண்ணியிருப்பாங்க பாத்தீங்களா, எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா, அது யார் யாருன்னா வந்து நித்யாவுக்கும் ஐஐடி மெட்ராஸ் சேர்ந்து தான் வந்து இந்த ரிப்போர்ட்டை வந்து இது பண்ணியிருப்பாங்க. இல்ல என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் விஷயம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாரத் வித்யா, அது பேர் எங்கேயோ இருக்குமே, ஒரு நிமிஷம் பேரை மட்டும் பாத்துக்கிறேன். பாரத் வித்யா கோஷ் அப்படின்றதுதான் அதோட பேரு. அதாவது பாரத் வித்யா கோஷ் இந்தியா எஜுகேஷன் இம்ப்ரூவ், ஃபுல் பேர் எங்கேயோ போட்டிருப்பானே. ஆக்சுவலா வந்து இந்த கதையை நான் சொல்லிடுறேன், அது என்னன்னு பாத்துக்கோங்க. பாரத் வித்யா கோஷ் இதுக்கெல்லாம் என்ன பண்ண போறாங்கன்னா வந்து ஒரு ஃபண்ட் மாதிரி ஒதுக்க போறாங்க. எத்தனை கோடி பாத்துக்கோங்க, 10 பில்லியனுக்கு வந்து இந்த ஃபண்ட் வந்து ஒதுக்க போறாங்க. இந்த 10 பில்லியன் வந்து எங்க இருந்து வரப்போகுதுன்னா வந்து 50% வந்து நம்ம கவர்மெண்ட் இருந்து வரும். இன்னொரு 50% வந்து நம்மளோட நம்மளோட நம்ம ஊருக்காரங்க வந்து வெளிநாட்டுல இருப்பாங்க பாத்தீங்களா, பெரிய பெரிய ஆள் இருப்பாங்க, இந்த பிலாந்தரபிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து 50% வந்து வாங்க போறாங்க. இந்த மொத்தமா வந்து இந்த 10 பில்லியனை வச்சு இந்தியாவில இருக்க எஜுகேஷன் சிஸ்டம், முக்கியமா எப்படி சொல்லணும் வந்து அந்த அந்த காலேஜுக்கு தேவையான லேப் வந்து கட்டுறது, அதே மாதிரி வந்து டாப் ரிசர்ச் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த வந்து பண்ணி வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்ற ஃபர்ஸ்ட் விஷயத்த வந்து சொல்லியிருப்பான். அதோட பேர் பார்த்துக்கோங்க, பாரத் வித்யா கோஷ் அப்படின்றது அதோட பேர். ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து விஸ்வா பந்து ஸ்காலர்ஷிப் அப்படின்னு ஒரு ஸ்காலர்ஷிப், சரியா. இப்ப என்ன பண்றாங்க, வெளிநாட்டுல இருந்து வருவாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த பார்ப்பா நாங்க வந்து டியூஷன் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ், இந்த உனக்கான விசா இல்ல எல்லா விஷயத்திலயும் உனக்கு வந்து நாங்க வந்து ஹெல்ப் பண்றோம். டியூஷன் ஃபீஸ்ல இருந்து இவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்றோம், ஹாஸ்டல் ஃபீஸ்ல இருந்து இவ்வளவு டிஸ்கவுண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள வந்து உள்ளுக்குள்ள வந்து இழுக்கிறது. இது ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன். மூணாவது ரெக்கமெண்டேஷன் என்னன்னா வந்து முன்னாடி என்ன சொன்னேன், ஸ்டூடெண்ட் வந்து இழுக்கிறதா. அடுத்து வந்து வெளிநாட்டு ஃபாரின் ப்ரொஃபஸர்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து நம்ம ஊருக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இன்னொரு விஷயத்த வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க.
விஸ்வா பந்து ஃபெலோஷிப் ஃபார் ஃபாரின் ரிசர்ச் டேலண்ட் அப்படின்னு ஒரு ரிசர்ச். சரியா? இது வந்து மூணாவது விஷயம். அடுத்து நாலாவது விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நம்ம ஊருக்காரங்க வந்து ஆல்ரெடி நம்ம ஊர்ல படிச்சு வந்து வெளிநாட்டுல வந்து பெரிய பெரிய ஆளா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து நம்மளோட யூனிவர்சிட்டிக்கு வந்து பிராண்ட் அம்பாசிடர் வந்து போடுறது. சரியா? அந்த மாதிரி பணியும் வெளிநாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ள இழுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. கடைசியா வந்து அஞ்சாவது என்ன பண்ணுவாங்கன்னா வந்து டாகூர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா டாகூர் ஃப்ரேம் ஒர்க்னா வந்து தாகூர் தானே. தாகூர் ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு கண்ட்ரிஸ் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியாவும் தாய்லாந்தும் ஆல்ரெடி இந்த நியூஸ் வந்து பார்த்திருப்போம். இந்தியாவும் தாய்லாந்தும் வந்து இந்த அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்கன்னா வந்து மொத்தம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து 2 செமஸ்டர். சரியா? முதல் செமஸ்டர்ல என்ன ஆகும்னா வந்து தாய்லாந்து ஸ்டூடெண்ட் எல்லாரும் வந்து இந்தியால வந்து படிப்பாங்க. அடுத்து ரெண்டாவது செமஸ்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட் எல்லாருமே போய் தாய்லாந்து வந்து படிப்பாங்க. இதுதான் வந்து இந்த தாகூர் ஃப்ரேம் ஒர்க். இதை வந்து நாங்க வந்து எதை பேஸ் பண்ணி யாரை இன்ஸ்பிரேட் பண்ணி இந்த இதை வந்து நாங்க சொன்னோம்னா ஆல்ரெடி ஒருத்தவன் இந்த இந்த விஷயத்தை வந்து பண்ணியிருப்பான். யூரோப்போ சேர்ந்த எராஸ்மஸ் பிளஸ் அப்படின்னு ஒருத்தவன் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் வந்து இந்த ரெக்கமெண்டேஷன் வந்து நாங்க வந்து கொடுத்தோம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பான்னா இந்த 5 ரெக்கமெண்டேஷன் வழியா வந்து இந்தியாவோட எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். நம்ம ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஊர்லயே வந்து படிக்க வைக்கணும். அதே சமயத்துல வெளியூர் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஊருக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக நித்யாவுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ரிப்போர்ட்டை வந்து ஐஐடி மெட்ராஸ் கூட சேர்ந்து வந்து விட்டுருப்பாங்க. இந்த ரிப்போர்ட் விடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்த மாதிரி நம்ம ஊர் நல்லா பாத்துக்கோங்க, நம்ம ஊர் ஸ்டூடெண்ட் வந்து வெளிநாட்டுல போய் படிக்கிறது வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னா வந்து ஒரு 28 பேர் வந்து வெளிநாட்டுல போய் படிச்சாங்கன்னா வெளிநாட்டுல இருக்க ஸ்டூடெண்ட் வந்து எத்தனை பேர் இந்தியால வந்து படிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் படிக்கிறாங்க. புரிஞ்சுச்சா? 1:28 அப்படின்றதுதான் ரேஷியோ. நம்ம ஊர் பேரு 28 பேர் வந்து வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா வெளிநாட்டுல இருந்து ஒரே ஒரு ஆள் தான் வந்து இங்க வந்து வராங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. இதை வந்து குறைக்கணும். லைக் வந்து நம்ம ஊர் ஸ்டூடெண்ட் வந்து நம்ம ஊர்லயே வந்து படிக்கணும். அதே இது வெளிநாட்டு ஸ்டூடெண்ட் வந்து அதிகமா வந்து இந்தியாக்குள்ள வந்து கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருப்பாங்க. ஓகேவா? வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த தாகூர் ஃப்ரேம் ஒர்க்னு சொன்னீங்கன்னா இது எதுக்காக இந்த தாகூர் ஃப்ரேம் ஒர்க்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து கௌரவப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அவங்களோட பேரை வந்து வச்சிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? நான் வாட்டு வளவலன்னு பேசிட்டேன். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரிஞ்சுச்சா, விளங்குச்சா? ஓகே. அடுத்த விஷயம் என்னன்னா வந்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு நேரம் அவங்க போட்டிருப்பாங்களே அவங்க பேர் இதை பார்த்துக்கோங்க. சரியா? இது உங்களுக்கு நல்லா தெரியும். வேலைவாய்ப்பு திட்டம் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. வந்து first என்ன பண்ணது, இந்த நம்ம ரீசெண்டா அது பேர் வந்து த பூயபாப் வச்சிருப்போம். ஆனா வந்து என்ன வந்து ஒரு பேரை வந்து நீ முதல்ல ஆவா வந்து மாத்தணும். பார்லிமெண்ட்ல போய் அதை வந்து வந்து மாத்தணும். அதுக்கு வந்து இதை வந்து அரசியலா வந்து இப்ப என்ன வந்து இந்த பேரை வந்து போய் லாவா ஆக்டா வந்து பாரத் ரோஸ்கர் அண்ட் ஆஜ்விகா மிஷின் அப்படின்றதுதான் ஒரு இப்ப வந்து அதோட பேரு அபிஷியல் பேரு. சரியா? அது வந்து சும்மா வந்து சஜஸ்ட் தான் பண்ணிருப்பாங்க. இப்ப வந்து இதை வந்து அபிஷியலாவே ஆக்டா வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதே நான் வச்சுக்கோங்க. இதுல வந்து முக்கியமா நீங்க வந்து 5 விஷயத்த வந்து பார்க்கணும். உங்களுக்கு வந்து அந்த ஸ்கீமை பத்தி ஆல்ரெடி நம்ம நிறைய வாட்டி படிச்சுட்டோம். இதுல வந்து 5 விஷயத்த வந்து மாத்திருப்பாங்க. என்னென்ன வந்து மாத்திருப்பாங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டமா இருந்திருக்குமா, அந்த 100 நாள 125 நாளா வந்து மாத்திருப்பாங்க. இது முதல் விஷயம். சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன வந்து மாத்திருப்பாங்க வந்து முன்னாடி வந்து அந்த ஷேர் இருக்கும் பாத்தீங்களா, அதுல என்ன பண்ணுவாங்க வந்து 90% 10%, அதாவது 90% வந்து சென்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க, 10% வந்து ஸ்டேட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இப்ப என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து அதுல சில பல விஷயங்கள்லாம் வந்து மாத்திருப்பாங்க. நீ வந்து நார்மல் ஸ்டேட்டா இருந்தேன்னா வந்து 60% சென்ட்ரலும் 40% ஷேர் ஸ்டேட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து இந்த நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்க அந்த மாதிரி இருந்தீங்கன்னா 90% சென்ட்ரலும் 10% ஸ்டேட்டை வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அதே இது நார்த் அண்ட் ஈஸ்டர்ன் கண்ட்ரில எப்படி சொல்றது, இந்த யூனியன் டெரிட்டரியில இருக்கும் பாத்தீங்களா, நார்த் அண்ட் ஈஸ்டர்ன்ல இந்த யூனியன் டெரிட்டரியில இருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து இந்த லெஜிஸ்லேச்சர் எப்படி நம்ம ஊர்ல வந்து இந்த எம்எல்ஏ இந்த அசம்பிளி எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்லாத ஒரு யூனியன் டெரிட்டரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு யூனியன் டெரிட்டரியா இருந்தீங்கன்னா வந்து 100% வந்து சென்ட்ரல் தான் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டாவது மாற்றம். மூணாவது மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி வந்து அந்த சம்பளம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த சம்பளம் வந்து எப்போ 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 வந்து போடுவாங்கன்னா வந்து அது எங்கேயோ போட்டிருப்பானு.
சரியா? முன்னாடி சம்பளம் வந்து ஒரு 15 நாளைக்கு இந்த மாதிரி தான் போடுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஒரு வாரத்துக்குள்ள வந்து நீ வந்து சம்பளம் மட்டும் போட்டுக்கணும். அதிகபட்சம் வந்து 15 நாளுக்குள்ள வந்து நீ வந்து சம்பளம் வந்து போடணும். ஒருவேளை போடலைன்னா வந்து அதுக்கான காம்பன்சேஷன், டிலே காம்பன்சேஷன் சொல்லுவாங்க. அந்த காம்பன்சேஷன் வந்து நீ வந்து குடுக்கணும். அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து 4வது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மினிமம் வேஜஸ் இருக்கும் பாத்தீங்களா? அந்த மினிமம் வேஜஸ் வந்து ரூ. 240 வந்து மாத்திருப்பாங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க வந்து, ஓகே நீ வந்து இந்த மாதிரி வந்து வேலை வாய்ப்புலாம் தர. ஆனா என்ன சொல்லியிருப்பானா வந்து, இந்த விவசாயத்தோட பீக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த அறுவடை பண்ற காலகட்டத்துல, இந்த அறுவடை பண்ற காலகட்டத்துல லைக் வந்து முக்கியமான காலகட்டங்கள்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதுல வந்து 1 வருஷத்துக்கு 60 நாளாச்சும் வந்து இந்த ஸ்கீம் வந்து நீ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கணும். ஏன்னா வந்து இந்த 60 நாள்ல வந்து நாங்க வந்து விவசாயத்துல அறுவடைலாம் பண்ணுவோம். நீ வந்து இந்த மாரி வந்து ஸ்கீம் வந்து போட்டுட்டேன்னா வந்து, இங்க இருக்க எல்லாருமே அங்க வந்து போய் அந்த வேலைக்கு தான் போவாங்க. விவசாயம் வந்து எங்களால வந்து சரியா வந்து பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லி வந்து ஒரு பீரியட் அந்த பாத்துக்கோங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 60 நாள். நல்லா பாத்துக்கோங்க. ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல 60 நாள் மட்டும் இந்த திட்டத்த வந்து நிறுத்தி வைக்கிற மாரி. புரிஞ்சுச்சா? நான் சொன்ன 5 மாற்றங்கள். ஃபர்ஸ்ட் இப்ப தெரிஞ்சு வச்சுக்கிற வேண்டியது இந்த ஸ்கீமோட பேரு. இந்த மகாத்மா காந்தி ரூரல் அந்த ஸ்கீம் வந்து அப்படியே வந்து அது பேர் என்ன? விஸ்கித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் ஆஜீவிகா மிஷனா வந்து மாத்திருப்பாங்க. விளங்குதா நான் பேசுறது? கேக்குதா? தெரியுதா? ஓகே. இதுல எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன்.